மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறது என் நோக்கம் கிடையாது. தேவையான ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான காலகட்டத்தை நோக்கி வந்துருச்சு. எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையில் இருக்காங்க. ஆனால் ஊடகங்களில் அடிக்கடி இனிமேல் நீங்கள் ஒரு செய்தி பார்ப்பீங்க, தாவேக்கால அது சுணக்கம், தாவேக்கால இது சுணக்கம் அப்படிங்கிற செய்தி பார்ப்பீங்க. தாவேக்கால என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். திமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அணியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். 3 கட்சியில் மிக தெளிவாக அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவர் யார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த ஒரு பதிவில் பேசிடலாம். ஏன்னா இதெல்லாம் ஊடக உருட்டுக்கள் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் எல்லா விதமான தகவலும் எடுத்து வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ நெடுகிலும் ஆதாரத்தோட நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா கட்சியும் சரியில்லை, தாவேக்கா சரியா இருக்குன்னு நான் சொல்ல வர்றதில்லை. தாவேக்கால வேலைகள் இப்படி போயிட்டு இருக்கு, எல்லா கட்சியோட செயல்பாடு இப்படி இருக்கு, யார் உங்களுக்கான தேர்வு, யார் உங்களுக்கான கட்சி அப்படிங்கிறத பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும், ஒரு திரையிட்டு காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு முயற்சி தான் இந்த ஒரு பதிவு. உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தாவேக்காவோட முதல் செயல்பாடாக நான் எதை பார்க்குறேன்னா, விருப்பமனு சார்ந்த அறிவிப்பு வந்துருச்சு. 234 தொகுதிக்கும் யார் யார் தாவேக்கால போட்டி போடணும்னு ஆசைப்படுறீங்களோ விருப்பமனு கொடுங்க. நம்ம ஆஃபீஸில் இந்த டைமிங்கில் கிடைக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் அழகாக ஃபுல் பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகிறத பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா விருப்பமனு அப்படிங்கிற அந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோவை பலப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு முழுக்க 5 மிக முக்கியமான கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தாங்க. மதுரையில் ஒன்று முடிச்சிட்டாங்க. இன்றைய தருவாயில் கடலூர் நடத்துகிறாங்க. கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை சேர்ந்த நம்ம நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்தனை பேரும் பங்கு கொண்டு ஆல்ரெடி பொதுமக்களோட கோரிக்கையெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி ஒரு மேனிஃபெஸ்டோவில் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம். கூடுதலாக எந்த ஒரு தகவலையும் நம்ம விட்டுறக்கூடாது, எந்த ஒரு மக்களோட உண்மையான கோரிக்கையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறோம். ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டோம். அடுத்த கூட்டம் கடலூரில் இன்றைய தினம் நடக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 2வது விஷயம். 3வது மிக முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்தல் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய பொறுப்பாளர்களுக்கு மிக முக்கியமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆல்ரெடி பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. சென்னை மண்டலத்தில் போட்டாங்க. அடுத்தடுத்த மண்டலங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு நம்ம வெகு சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது 3வது ப்ராசஸாக இருக்கு. இதை கடந்து 4வதா பார்த்தீங்கன்னா, தலைவர் அடுத்து எப்போ பேச போறார், எங்கே பேச போறார் அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி அடிப்படையில் ரொம்ப தெளிவாக சேலத்தில் 10 நாள் முன்னாடியே 13ஆம் தேதி மீட்டிங்க்கு 10 நாள் முன்னாடியே 3ஆம் தேதி அன்னைக்கு காவல்துறையிட்ட அனுமதி கேட்டாங்க அப்படிங்கிறது செய்தி ஊடகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. காவல்துறையிட்ட அனுமதி சேலத்தில் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா வேலூர் அப்படிங்கிற இடத்துலையும் சில விஷயங்கள் நடத்த செய்ய போறாங்க அப்படிங்கிற அந்த தகவலும் வந்துகிட்டு இருக்கு. சேலத்தை முடிச்சுட்டு வேலூருக்கு வராங்களா, வேலூரை முடிச்சுட்டு சேலத்துக்கு வராங்களா, அல்லது வேலூருங்கிறது மிக பிரம்மாண்டமாக எதுவும் ஏற்பாடு பண்றாங்களா அப்படிங்கிற சில கேள்விகளுக்கான அந்த தெளிவுகள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இதை கடந்து நம்ம போனோம்னா, நம்ம தனியா வரமா அணியா வரமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாளுக்குள்ள அந்த ஒரு தெளிவு கிடைச்சிரும். அந்த தெளிவு கிடைச்சிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமா அரசியல் பண்ண ஆரம்பிப்போம், இன்னும் கொஞ்சம் தீவிரமா அரசியல் பேச ஆரம்பிப்போம். ஸோ இங்கே ஆரம்பிச்சு மேனிஃபெஸ்டோவில் ஆரம்பிச்சு தேர்தல் பணியில் ஆரம்பிச்சு நம்மளுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற பணிகள் ஆரம்பிச்சு சில பேர் தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மிக முக்கியமாக விசில் சார்ந்த ஒரு பிரச்சாரத்தை ஒரு பக்கம் அவங்கவுங்க பகுதியில் யார் நிற்க போறாலாம் தெரியல, தலைமை விசில கொண்டு வந்திருக்கு, விசில நம்ம கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி நம்ம பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆன்லைனில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஃபோக்கஸ் டிஎம்கே நோக்கி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பொறுப்பாளர் நம்ம கொடுத்த மிக கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய உத்தரவு காரணமாக நம்ம அத்தனை பேருமே ஆன்லைனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கேக்கு எதிரான பிரச்சாரங்களை மிக தீவிரமாக உருவாக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி, எது கோலோ எது இலக்கோ, எதனால மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களோ, இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட்டா சந்தோஷமா இருக்காங்களோ, திமுகவை நோக்கி மட்டும் தாவேக்கா மிக தீவிரமா மிக தெளிவா அரசியல் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ 2வது, இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவ் வைப் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா பாஜகல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் அவங்க கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி வந்து தேர்தலுக்கு எனக்கு பொறுப்பு போட்டு கொடுக்குறீங்க, ஒரு 6 தொகுதி கொடுத்துருக்கீங்க, இங்கே வெற்றி பெறதுக்கு வேலை செய்ய சொல்லியிருக்கீங்க, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் இதுலேருந்து நான் விளைக்கிறேன், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நயினார் அவர்கள்ட்ட சொல்லிட்டேன், தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், பாஜகவோட தலைவர்கிட்ட, ஸோ அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் இவர் சொல்கிற கருத்தை அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. அதனால தான் இது எனக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தினமலரில் வந்த செய்தியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவர் பொதுவெளியில் உட்காந்து இதை ஷேர் பண்ணிக்கணும், கட்சியில் ஒரு பொறுப்பு போட்டாங்கன்னா கட்சியில் போயிட்டு பேசிட்டு இல்லை இப்படி பண்ணிக்கலாங்க அப்படி பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து விறக்க வேண்டியதானே. பொதுவெளியில் அண்ணாமலை அவர்கள் இதை பெரிய செய்தியாக உருவாக்கும் போது தான் அதிருப்தியில் இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்காண்டி தான் அந்த செய்தியை உருவாக்குறாரு. அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, 6 தொகுதியோட அவரை முடக்க பார்க்குறாங்க, அவர் தமிழ்நாடு முழுக்க பயணப்படலாம்னு நினைச்சாரு, அவரை தூக்கிட்டு வந்து 6 தொகுதிக்குள்ள வச்சா அது எப்படி சரியா இருக்கும். இன்னொன்று இவங்க போட்டிருக்காங்களா பொறுப்பாளர் லிஸ்ட், சென்னையில் ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் தஞ்சாவூரில் ஒரு தொகுதி கொடுக்குறாங்க. பொறுப்பாளர் கொடுத்தாங்கன்னா ஒரே அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க, இந்த ஒரு மாவட்டம் தான் அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ள பயணப்படுற மாதிரி கொடுப்பாங்க. சென்னையில் அவர் கட்சி பண்ணி பார்த்துட்டு அடுத்து தஞ்சாவூரில் பார்த்துட்டு அவர் இங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு எங்கே போகிறது அவர், இது என்னம்மா எந்த பேட்டர்னில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டார்னே தெரியல, யாரையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னிச்சே அதை பண்ணிட்டாரு. அதனால தான் எங்கள் தலைவர்
தலைவர் அண்ணாமலை ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்றாங்க. அண்ணாமலை பாஜக நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற புகைச்சல் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ஒரு இடத்துல கூட நம்ம தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு செய்தி போட மாட்டாங்க. அதிமுக இருக்கிறவங்க தான் பாஜக வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் தான் தலைமைன்னு சொல்றாங்க. ஆனால் பாஜக தலைவர்கள் இதை உறுதிப்படுத்த மாட்டாங்க. சமீபத்தில் வந்த நரேந்திர மோடி அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாம தான் பிரச்சார கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசும்போது என்டிஏ அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி தான் பேசுறாங்களே தவிர என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்க மாட்டாங்க. அதாவது அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த பக்கம் தினகரன் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் கூட்டணியெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் தேர்தலில் போட்டி போட மாட்டேன். அப்புறம் சார் கூட்டணியில் ஜாயின் பண்ணிங்கன்னா, இல்லை அது சும்மா அப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு தலைவரே, அந்த கட்சியோட தலைவரே ஒரு எலெக்ஷனில் போட்டி போட மாட்டார்னா அந்த கட்சி எவ்வளோ தூரம் வலுவானதாக இருக்கும், அந்த அலையன்ஸ் எப்படி ஜெல்லானதாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம எதுக்கு போட்டி, இந்த பக்கம் விஜய் இருக்காரு அப்படிங்கிறத அவர் அப்படியே மறைமுகமாக, ஏன் சார் அப்போ கூட்டணியில் ஜாயின் பண்ணிங்கன்னா, சார் கேட்டாங்க ஜாயின் பண்ணேன், சில விஷயங்கள் செய்வேன்னு சொன்னாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட்டியெல்லாம் போட மாட்டேங்க, சும்மா ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லாமல் அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் நான் சொல்லவே வேணாங்க, குழப்பம் மட்டும்தான் அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். மூணாவது எடுத்துக்கிட்டால், அப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நம்ம எதிரி திமுக தானே, அதை நோக்கி தான் நம்ம அரசியல் பேசணும்னா அது அதோட மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் நிர்வாக ரீதியாக பல 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 தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் அடுத்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. இளைஞர் கனவு, ஏதோ எதிர்கால கனவு ஏதோ மையப்படுத்தி மறுபடியும் ஒரு உருட்டு. அப்போ அந்த உருட்டுக்கும் இந்த உருட்டுக்கும் என்ன வித்தியாசம்? உங்க கனவை சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது நிறைய ட்ரோலானீங்க. மறுக்கா திண்டிவனத்தில் அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தா அது என்ன எதுன்னு சொல்லி நிர்வாக ரீதியாக மக்களை கவர்றபடி எந்த விதமான விஷயத்தையுமே, மக்களுக்கு தேவைப்படுற எந்த விதமான விஷயத்தை கூட கடைசி காலகட்டத்தில் கூட செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை மிக தீவிரமாக திமுக கையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான பிரச்சனையை எழுப்புனாங்க. இதை பற்றி நான் ட்விட்டர்லேயே நிறைய எழுதியிருந்தேன். தேவைப்பட்டா சொல்லுங்க, இந்த பிரச்சனையை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ பேசுகிற அளவு இது ஒர்த்தபுளான பிரச்சனை. ஆனால் இதை பற்றி திமுக பேச மாட்டாங்க. இதை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேச முற்படும் போது சபையில் வந்து அவரை பேச அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதுறார், கண்டன கடிதமே எழுதுறார் சபாநாயகருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி சபாநாயகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதுனதே கிடையாது. அவ்வளோ தூரம் மன உளைச்சலாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த வேலையை பார்க்கும்போது திமுக இருக்கக்கூடிய யாருமே ஆதரவு தெரிவிக்கல. 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த நிகழ்வில். ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தடுக்க முற்படும் போது இது தப்புன்னு சொல்லி சபையில் 8 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வந்து அந்த சபையில் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இதற்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேரில் ஒருத்தன் கூட திமுக காரர் கிடையாது. திமுகவோட எம்பிஸ் யாருமே இந்த விவாதத்தில் ஈடுபடல. ராகுல் காந்திக்கு நடந்தால் நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு தீவிரமான சிந்தனை இங்கே எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் பேரில் இருந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் அவர்கள் பேர் மாற்றணும், இந்திரா காந்தி அவர்கள் பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக கிளப்பினாங்க. இதற்கு வந்து திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ பேசி கீசி டையப் ஆகி, அதாவது நேற்று வரைக்கும் அந்த பேருந்து நிலையத்தோட பேரு கலைஞர் பேருந்து நிலையம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்திரா காந்தி அவர்கள் பேருந்து நிலையம் சொல்லி நைட்டா பேரை மாற்றுறதுக்கான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ அந்த காங்கிரஸ் திமுக அலையன்ஸில் ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஒரு பக்கம் நம்ம பண்ற அரசியல் மாதிரியே காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் திமுக எதிராக மிக தீவிரமாக களமாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ நீங்கள் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்தாலும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், நான் மறுக்க இதையும் பதிவு செய்கிறேன்னா, தலைவர் சொன்னால் தொண்டர் கேட்கணும்னு கிடையாது. தொண்டர் வந்து இந்த தலைவரை பிடிச்சிருக்கு, அதனால ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த தலைவரோட செயல்பாடுகளிலே நிறைய குழப்பம் வரும்போது, இப்போ தினகரன் அவர்களோட ஆதரவாளராக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளராக இருக்கட்டும், இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் அலையன்ஸுக்குள்ள திமுக இவ்வளவு தீவிரமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்குல்ல, இந்த அலையன்ஸ் நிறைய பேரை கேள்விக்குள்ளாக்குது. அதாவது காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஆரம்பிச்சோம்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வாக்கில் 3ஆம் தேதி வாக்கிலே நம்ம சொல்லிட்டோம். 2 மாசமாக திமுக புடி கொடுக்க மாட்டேது. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை குழு எங்கள் சைடு போட்டாச்சு, நீங்கள் ஒரு குழு போட்டிங்கன்னா 2 பேரும் பேசி முடிச்சு ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துருவாங்க. ஏதோ உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா கேட்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற, நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது பங்கு வாங்கினீங்களா, அதே பங்கை தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம், ஏன் தயங்குறீங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் தொண்டர்களோட மனநிலையாக இருக்குது. ஸோ திமுக கூட்டணியிலே குழப்பம் இருக்குது. அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியிலே குழப்பம் இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா மட்டும் டாப் கியர் 5வது கியர் போட்டு மிக தீவிரமாக
தீவிரமாக தன்னுடைய அரசியல் பணியை நோக்கி மிக தீவிரமாக போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஓபி மட்டும்தான் பிரச்சனை, அதையும் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லி நீதிமன்றத்தில் அதற்கு எதிராகவும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம், 5000 பேர் கம்மியாக இருந்தால் எஸ்ஓபி வந்து அமலாகாது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனும் நம்ம பார்ட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. நம்ம தோழர்கள் மிக தீவிரமாக அரசியலில் இருக்காங்க, மற்றவங்க குழப்பத்தில் இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த ஊடகங்கள் சொல்லாது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.